அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்குறாங்க, இறந்தவர்களால் அவர்களுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, இறந்தவர்களால் தன்னுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% முடியும். இதுலேயே 2 கேள்வி இருக்குது. ஒன்று, கலந்து கொள்ள முடியுமா, கலந்து கொள்ள விரும்புவார்களா அப்படின்னு 2 விதமாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போது கலந்து கொள்ள முடியுமான்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரொம்ப சாதாரணமான விஷயம். தாராளமாக அவர்களால் கலந்து கொள்ள முடியும். இதில் ஒரு உண்மை என்னென்னா, அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை டெய்லியுமே உங்களுக்கு நிகழ்ந்துட்டுருக்கு. அதுதான் ஆச்சரியம். உங்களுக்கு நான் தெளிவாக விளக்குறேன். அதாவது டெய்லி நைட்டு தூங்குனதுக்கு பிறகு உங்களுடைய மனம், உடல் அப்படிங்கிறது ஷட் டவுன் ஆகிடுது இல்லையா? ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அலைவரிசை என்பது நேச்சுரலாகவே ரைஸ் ஆகும். அப்போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ரைஸ் ஆகும்போது அந்த ஆழ்நிலையில் நான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உடலாக மனமாக உணர்றீங்க இல்லையா? இந்த தன்னுணர்வு நான் அப்படின்னு சொல்லி ஒளி உடலாக மாறிக்கும். இந்த ஒரு ஷிஃப்ட் நடக்கும் உங்களுடைய உடலிலிருந்து ஒளி உடலுக்கு. அந்த பர்செப்ஷன்லேருந்து பார்க்கும்பொழுது நீங்கள் உங்கள் உடலை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பேர். இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்றது உங்கள் உடலை நீங்களே பார்க்க முடியும்னா, நீங்கள் வேறு உங்கள் உடம்பு வேறேன்னு சொல்லி துண்டிப்பதல்ல. உங்கள் ஒளி உடலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பூத உடலாக இருந்தாலும் சரி, இந்த 2மே ஆத்ம வெளிச்சத்தால் ஆனவை தான். ஆத்ம வெளிச்சத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், ஆத்மாவினுடைய வெளிச்சத்தினோட எக்ஸ்டென்ஷன். ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டென்ஷன் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஒளி உடல் அப்படின்னு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ஆகும். அந்த அலைவரிசை மீண்டும் குறையும் போது, அந்த வெளிச்சத்தின் அலைவரிசை மீண்டும் குறையும் போது அது ஒரு ஸ்படிகமாகுது நம்மளுடைய உடல் அப்படின்னு சொல்லி. சரி, அதனால் இந்த அனுபவம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு டெய்லி நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு அது ஞாபகத்தில் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த அனுபவம் நிகழும்போது உங்களுடைய உடலும் மனமும் ஷட் டவுன் ஆகிருக்கிறதுனால நீங்கள் மனிதன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு திரும்பும்போது உங்களால் தூங்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்காது. இப்போது உறக்கத்திற்கும் மரணத்திற்கும் என்ன வித்தியாசம்? உறக்கத்தின் போதும் நீங்கள் உங்கள் உடலை பார்க்குறீங்க, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறதுல. இறந்ததற்கு பிறகும் உங்கள் உடலை பார்க்குறீங்க. ஏன் திரும்ப மறுபடியும் அந்த உடலுக்குள்ளே அந்த தன்னுணர்வானது, நான் அப்படிங்கிற உணர்வானது ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுடைய ஆத்மாவின் அலைவரிசை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இருக்கும். உங்களுடைய ஆத்மாவினுடைய வெளிச்சமானது உங்களுடைய விதி நிர்ணயத்தின் வழியாக ஃபில்டர் ஆகிவிடும். அதன் பிறகு உங்களுடைய ஒளி உடல், அதுக்கப்புறம் உங்களுடைய பூத உடல் அப்படின்னு இருக்கும். ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். உங்களோட விதி நிர்ணயம் முடியவில்லை அப்படிங்கும்போது அந்த பூத உடல் அப்படிங்கிறதும் என்னென்னு சொன்னால், அது மீண்டும் அந்த அலைவாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த ஆத்மாவின் வெளிச்சம் என்பது அந்த பூத உடல் அலைவாக இருக்கணும்னா என்ன அலைவரிசையில் இருக்கணுமோ அந்த அலைவரிசையில் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது எப்படி லைட்டை ஒரு ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கிறது லைட்டை டிம் ஆக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சம் குறைஞ்சி போயிடுதோ, அந்த மாதிரி மரணத்தப்போ ஆத்மா தன்னுடைய அலைவரிசையை சற்று மாற்றிக்கொள்கிறது. உங்களுடைய விதி நிர்ணயம் அப்படிங்கிற அந்த தளத்தில் உங்களுக்கு சில அலைவரிசைகள் மாற்றம் நிகழும். அலைவரிசை என்பது உயர்த்தப்படும். அப்படிங்கும்போது அந்த உயர்ந்த அலைவரிசைக்கு உங்களுடைய உடல் அப்படிங்கிறது பொருந்தாது இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஸ்இன்டகிரேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அப்போது உங்களுடைய மரணத்தின் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஒளி உடலுக்கு நீங்கள் உங்களுடைய கவனம் என்பது சுவிட்ச் ஆகும். நீங்கள் உங்களுடைய பூத உடலை பார்ப்பீங்க. அந்த பூத உடல் அப்படிங்கிறது இப்போது சிதைந்து கொண்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஊதுறது, இல்லைன்னா அழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். காரணம் என்னென்னா, உங்கள் ஆத்மா அந்த லெவல்லே அதனுடைய அலைவரிசை என்பது உயர்த்தப்பட்டு விட்டது. உயர்ந்த அலைவரிசையில் நம்மளுடைய உடல் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது குறைந்த அலைவரிசை கொண்டது. இப்போ எப்படி ஒரு ஐஸ் கட்டி இருக்குது, சூரிய வெளிச்சம் அடிச்சதுன்னு சொன்னால் அந்த ஐஸ் கட்டி உருக ஆரம்பிச்சிருது இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதனால் அந்த ஒளி உடல் அப்படிங்கிறபோது அவர்களால் உங்களுடைய பூத உடலை பார்க்க முடியும். யார் அந்த ஈமச்சிறங்குகள் எல்லாம் கலந்துக்கிறாங்கன்றதை பார்க்க முடியும். கண்ணால் அல்ல. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்மளை ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பீயிங்ஸ், ஒரு மின்காந்த உயிர்களாக, ஃபீல்ட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸாக பார்ப்பாங்க நம்மளை. சரி, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் அப்படிங்கிற தன்னுணர்வுலேயே 3 லெவல்ஸ் இருக்குது. ஒன்று, உங்களை நான் அப்படின்னு உடலாக மனமாக உணர்றது. இப்போது நீங்கள் உணர்றீங்க இல்லையா? அது தூக்கத்தின் போது அதற்கு மேல் ஒரு உயர்ந்த அலைவரிசையில் உங்களை ஒளி உடலாக உணர்வது. அதற்கும் மேல் அலைவரிசையில் நான் ஆன்மான்னு உணர்வது. ஈகோ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய உடல், உங்களோட பேர், உங்களுடைய
நம்பிக்கைகள், எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள், உங்களோட பர்சனாலிட்டி, உடல், இதெல்லாம் அந்த ஸ்படிகமாக்கப்பட்ட அந்த ஒரு தன்மையிலிருந்து உங்களை நீங்கள் உணர்றதுக்கு பேர் தான் வந்து அந்த ஈகோ பர்சனாலிட்டின்னு பேர். இது ரொம்ப டெம்பரரி. ஸ்பிரிட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய எனர்ஜி பாடி, ஒளி உடல், பூத உடலுக்கும் மேலுள்ள அலைவரிசையில் உள்ள ஒளி உடல். இது வந்து என்னென்னு சொன்னால் இந்த ஒளி உடலும் வந்து ஆத்மாவின் வெளிச்சத்திலிருந்து தான் வருது. அந்த ஆத்மாவின் வெளிச்சம் வந்து உருவமற்ற தன்மையில் இருக்கும்போது, இல்லை வெளிச்சமாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இந்த ஸ்பிரிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸ்பிரிட் கான்ஷியஸ்னஸ்னு. சோல் அப்படிங்கிறது ஆத்மா அப்படிங்கிற உணர்வு வந்து எப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த மாதிரி பூமியில் பங்கேற்க மாட்டாங்க. ஆத்மா அப்படிங்கிறது ஆத்ம தளத்தில் மட்டும்தான் இருக்கும். பூமியில் இருப்பதை போன்ற ஒரு கனவை அது கண்டு கொண்டிருக்கிறது. அப்போது ஆத்மா அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்க்கும்போது வந்துங்க நம்மளுடைய ஒளி உடலாகட்டும், நம்மளுடைய பூத உடலாகட்டும், நம்ம பார்க்குற உலகமாகட்டும், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வந்து என்னென்னு சொன்னால் அது ஒரு கனவாகத்தான் கண்டு கொண்டிருக்கும். அப்படின்னா உங்களுடைய இறுதிச் சடங்கை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆத்மா அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்க்க முடியாது. அது ஒரு கனவாகத்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ட்ரீம் மாதிரி, ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான் பார்க்க முடியும். ஆனால் ஒளி உடல் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ், உங்கள் உடலை நீங்கள் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் இருப்பது போன்ற ஒரு அனுபவத்தை பெற முடியும். மக்களை பார்க்க முடியும். இப்படி தான் வந்து அந்த உங்களுடைய ஒளி உடலானது வந்து உங்களுடைய மரணத்தை, உங்களுடைய உடலை, பிரேதத்தை, அந்த இறுதிச் சடங்கை எல்லாத்தையும் வந்து அனுபவமாக பெறுகிறது. சரிங்களா? அது வந்து ஆத்மாவினுடைய அனுபவமோ உடலின் அனுபவமோ அல்ல, ஒளி உடல், ஸ்பிரிட் பாடியுடைய அனுபவம் தான் அது. சரிங்களா? இப்போது சரி, அவர்களால் பார்க்க முடியும். ஆனால் அவங்க பார்க்க விரும்புவாங்களா? எல்லா ஒளி உடலுமே, ஸ்பிரிட்டுமே வந்து தன்னுடைய ஃபியூனரல் அட்டன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவர்களுடைய நிலையை பொறுத்து. இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ரிஷி மாதிரி வாழ்ந்திருக்காரு, சித்தர் மாதிரி வாழ்ந்திருக்காரு, யோகி மாதிரி வாழ்ந்திருக்காரு, ஒரு ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. நான் இந்த உடல் என்பது என்ன, என்னுடைய மனம் என்பது என்ன, என்னுடைய ஒளி உடல் என்பது என்ன, ஆத்மானுடைய நிலை என்னன்றது எல்லாத்தையும் வந்து முழுசாக உணர்ந்த நிலையில் இருக்கார், அந்த ஞானத்தின் வழியில் இருக்காருன்னா அவருக்கு இந்த உடல் மேலேயோ இந்த சடங்குகள் மேலேயோ பெருசாக வந்து ஆர்வம் இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே சில பேர் வந்து தன் குடும்பம் அப்படின்னு ஒரு நார்மல் வாழ்க்கை வாழக்கூடியவங்க, ஒரு அட்டாச்மெண்ட்டில் வாழக்கூடியவங்க, பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் சிறிது நாட்களுக்கு வந்து, அல்லது சிறிது நாட்களோ, சிறிது வாரங்களோ, சிறிது மாதங்களோ, அது அவர்களுடைய நிலையை பொறுத்து அவங்க வந்து பூமியை சுற்றி ஒரு ஆன்மாவாகவே, ஒரு ஸ்பிரிட்டாகவே, எர்த்பவுண்ட் ஸ்பிரிட்டாகவே இருந்து இந்த நிகழ்வுகளை பார்ப்பது, அவங்க கொடுக்கக்கூடிய அவங்க செய்யக்கூடிய சில பூஜைகள், பரிகாரங்கள், இதையெல்லாம் வந்து அதை வந்து உணர்வது அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க. சில பேர் என்னென்னு சொன்னால் இதை புரிஞ்சிக்காத நிலையிலே இருப்பாங்க. ஒளி உடலாக இருப்பாங்க, ஆனால் தன் மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. அவங்க சூசைட் பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு சடனாக ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் இருந்து அவங்க இறந்துருக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஏன் எல்லோரும் என்னை ஃபோட்டோ விட்டு அழுகிறாங்க, ஏன் நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன் எல்லாருமே வந்து எனக்கும் நான் சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா, அவங்க பாட்டுக்கு நான் சொல்கிறேன், அவங்க பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரியான அனுபவங்களை பெறுவதும் உண்டு. பட் இதெல்லாம் வந்து என்னென்னா டெம்பரரி. எல்லாத்துக்குமே வந்து இறை வழிகாட்டுதல் என்பது உண்டு. அந்த ஒளி உடலுக்கும் வந்து தான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற உணர்வை அவருடைய விதி நிர்ணயத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது என்ன விதி நிர்ணயம் எடுத்து வந்தாரோ அந்த விதி நிர்ணயத்திற்கு எந்த தெய்வங்கள் உதவ வேண்டுமோ அந்த தெய்வங்கள் அதுக்கு உதவும். இதுக்கு தான் வந்து இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயங்களில் உதவி செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து நீ வந்து உடல் கிடையாது, நீ ஒரு வெளிச்சம், நீ ஒரு ஆன்மா, நீ வந்து இந்த பூமி வாழ்க்கையில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும் சடங்குகள் மூலமாக வந்து நம்ம ஒரு அன்பு மற்றும் விசுவாசத்தின் வாயிலாக அதை செய்யும்போது அதை அவங்க உணர்ந்துக்குவாங்க. அந்த ஒளி உடலானது வந்து நான் மனிதன் அல்ல, நான் ஆன்மா அப்படிங்கிற நிலையை இது உணர அதன் அலைவரிசை உயரும். நான் ஆன்மான்ற பார்வையிலிருந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும். அப்படிங்கும்போது இது ஒரு கனவு, ஒரு மெஜஸ்டிக்கான மெக்னிஃபிசென்ட்டான ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கும். கனவுலேருந்து விழித்திருந்தது போல். கனவுனா தூங்கிட்டு இருந்தது இல்லை, அது வரைக்கும் ஒரு விழிப்புணர்விலிருந்து கனவு கண்டு கொண்டே இருக்கின்றது. தான் காணும் கனவினுடைய கதாபாத்திரமாக மட்டும் இருந்தது, அது ஸ்விட்ச் ஆகி தான் ஆத்மா அப்படின்றதுக்கு திரும்பும். அவங்களுக்கு ஞாபகம் மறதின்றதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒன்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு அலைவரிசையிலிருந்து ஒரு லெவலிலிருந்து இன்னொரு லெவலுக்கு ஸ்விட்ச் ஆகிறது. உடலிலிருந்து ஒளி உடல், ஒளி உடலிலிருந்து கனவு கண்டிருக்கும் ஆத்மா அப்படிங்கிற நிலையை உணர்தல், அந்த அவேர்னஸுக்கு திரும்புதல். சரிங்களா? இப்போது உங்களுக்கு புரியுதா இது எப்படி நடக்குது, ஏன் நடக்கிறது, இது அடிக்கடி நம்ம பண்ணுற விஷயம், ஆனால் ஏன் நமக்கு ஞாபகத்தில் இல்லை, எதனால் வந்து அவர்களால் அப்படி பார்க்க முடிகிறது? சரி, பார்க்க முடிகிறதே, அவங்க பார்ப்பாங்களா, அதுக்கு விருப்பப்படுவாங்களான்னா அது அவர்களுடைய நிலையை பொறுத்து. யார் விரும்புவார்கள், யார் பொதுவாக அதை விரும்ப மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டா அந்த கனவில் ரொம்ப
ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறது உண்டு. ரிஷி மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்களுக்கு நீங்கள் சடங்கெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ அதனால் இதுதான் நான் பகிரும் ஞானம். உங்களுக்கு இதில் ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள். உங்களுக்குள்ள நிறைய அகமாற்றங்கள் என்பது நிகழ்ந்து இருக்கின்றது. இந்த மாற்றங்களுக்கு தெளிவின் வழி ஒரு காரணம். நான் வளர வளர நான் எப்படி வளர்றேனோ, எனக்குள்ள எப்படி தெளிவும் நிம்மதியும் கிடைத்ததோ அது போன்று இது நிறைய மக்களை சென்றடைய வேண்டும், அதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும் பட்சத்தில் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர், அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம். நீங்கள் தானமாக தர தேவையில்லை, உங்களுடைய மாற்றத்திலிருந்து தாருங்கள். புரியுதுங்களா? மாற்றத்திலிருந்து வருவது தான் உங்களுக்கும் நன்மை, எனக்கும் நன்மை. அதுதான் ஒரு ஃபேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ். புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் எனக்கு எதுவும் டொனேட் பண்ண தேவையில்லை, டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து கொடுங்க. அதுதான் உங்களுக்கும் உங்கள் வளர்ச்சிக்கும் என் வளர்ச்சிக்கும் உகந்ததாக இருக்கும். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.